இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தவக்காலத்தின் 11ஆம் நாள், இந்த மாதத்தின் 3வது சனிக்கிழமை. தாயின்றி வெற்றியில்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த தவக்காலத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையை நாம் அனுசரிப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க நம் தாயுடைய பாதத்துல நம்முடைய மன்றாட்டுகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமான சகோதர சோலே, இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து தோத்திரப்படையும் நற்செய்தி கூட்டமும் திவ்யர்க்கனை ஆசீர்வாதமும் நடைபெறும். வேண்டுதல் திருப்பலி விசேஷமாக இன்று அனைத்து நோயாளிகளுக்காக மருத்துவமனையில் அல்லது பலதரப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு சென்றவர்கள் மற்றும் மாத்திரை மருந்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்காகவும் இந்த விசேஷ திருப்பலியில அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது கொடுக்கப்படும். நடக்கக்கூடிய அன்பின் விருதிலும் பங்கேற்று ஆனமலை ஆரோக்கிய தாயுடைய அபரிதமான பரிந்துரையோடு நீங்கள் மீண்டும் இந்த ஆலயத்திற்கு சாட்சியாக வருவீர் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருக என வரவேற்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் 100 அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்தை தரிசிப்பீர்கள். வாருங்கள், நாம் இணைந்து ஜெபிப்போம், சாட்சியாக மாறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளுடைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும், துன்புறுத்துவோர்களுக்காக இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருந்ததா. மாமியார் எப்போது பார்த்தாலும் மருமகள் மேல் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபராகவே இருந்தார். மருமகள் ஒரு கட்டத்தில் வெறுப்படைந்து விட்டார். பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய முனிவரை பற்றி கேள்விப்பட்ட மருமகள் அந்த முனிவரை பார்க்க சென்று தன்னுடைய குமுறல்கள், தன்னுடைய வேதனை அத்தனையும் அந்த முனிவரிடம் கூறினார். கூறியது மட்டுமல்ல, சாமி, என் மாமியாவ கொஞ்சம் கொஞ்சமா யாருக்கு தெரியாம நான் சாகடிக்கணும், அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்களே என்று கேட்டாராம். அந்த முனிவரும் ஒரு பொடி எடுத்து கொடுத்து, அம்மா, இந்த பொடியை நீ பாலில் கலந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு கண்டிப்பு என்ன என்றால், நீர் இந்த பொடியை கொடுக்கின்ற போதெல்லாம் உண்மையான அன்போடு ஒரு மாமியாருக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உன்மேல் யாரும் சந்தேகப்படக்கூடாது. உன் மாமியார் இறக்கின்ற போது அப்படி சந்தேகம் எழுகின்ற போது நீயும் சிறைச்சாலை, நானும் சிறைச்சாலை செல்ல நேரிடும். ஆகையால் கவனமாக அன்போடு பாசத்தோடு பால்ல இந்த பொடியை கலந்து ஒவ்வொரு நாளும் கொடு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் மாமியார் இறந்து விடுவான் என்று இந்த முனிவர் மருமகளிடம் கொடுத்தார். மருமகளும் வீட்டிற்கு எடுத்து சென்றார். அன்போடு பாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த பொடியை பால்ல கலந்து கொடுத்தார். ஓரிரு மாதங்கள் கழித்து இந்த மருமகள் மீண்டும் அந்த முனிவரை சந்திக்க வருகின்றார். அம்மா, என்ன ஆயிற்று? சாமி, நீங்க கொடுத்த பொடிய அன்போடு பாசத்தோடு கொடுக்க என் மாமியாவை போல இல்லை, அம்மாவை போல தெரியுது. அவங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்களவா சாகடிக்க நான் அந்த பொடியை வாங்கிட்டு போனேன். சாமி, என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாவது இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய பொடியை ஒன்று கொடுங்க என்று மருமகள் கேட்டார். அப்போதுதான் அந்த முனிவர் கூறினார், அம்மா, நான் கொடுத்த பொடி சாதாரண பொடி.
நீ அன்போடு பாசத்தோடு கொடுக்க 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 உன் மாமியார் மேல் இருந்த கோபமும் எரிச்சலும் பழி வாங்கக்கூடிய எண்ணமும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாம் மறைந்து விட்டது. இனிமேல் நீ மகிழ்ச்சியாக வாழ் என்று ஆசீர்வதித்து வழி அனுப்பினாரா. பிரியமான சகோதர சோலே, இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவர்களும் அல்ல, எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல. கெட்டவரிடம் நல்லதும் உண்டு, நல்லவரிடம் கெட்டதும் உண்டு. ஆனால் எப்படிப்பட்ட பார்வையோடு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த நாளில் அருமையான 3 விஷயங்களை கூறுகிறார். பகைவரை அன்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். உம்மை துன்புறுத்தோருக்காக இறைவேண்டல் செய் என்று அழைக்கின்றார். உன்னை அன்பு செய்வர்களை நீ அன்பு செய்வதனால் என்ன நீ பயனடைவாய்? பிற இனத்தார் இப்படித்தானே செய்கிறார்கள். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். உன்னை வெறுப்போருக்காகவும் துன்புறுத்தோருக்காகவும் உன்னை வேண்டாத வார்த்தைகளால் உன்னை இழிவுபடுத்தக்கூடிய நபருக்காகவும் உம்மை விமர்சனம் செய்பவருக்காகவும் அல்லது உன்னுடைய வாழ்க்கையை தேவையில்லாம கெடுத்தவர்களுக்காக நீ இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறாரே, இது சாத்தியமா? பிரியமான சகோதர சோலே, சாத்தியம் இல்லாதது சாத்தியம். இதோ நாம் அவர்களை பகைவர்களை கூட அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆகையால் தான் அருமையான ஒரு இடத்தில் கூறியிருக்கின்றார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பிக்காம். ஒரு கல் மைல் நடக்க சொன்னால் 2 கல் மைல் நட. ஒன்றை கேட்டால் 2ஐயும் கொடு. பிரியமான சகோதரரே, எதையும் எதிர்பார்த்து செய்யாதே. எத்தனையோ பேர் இன்னும் மன்னிக்க முடியல. மாமியார, மாமனார, கணவன, மனைவிய, பிள்ளைகளை, பெற்றோர, தாத்தா பாட்டிய, ஆசிரியர, சொந்த பந்தங்களை, பக்கத்து வீட்டுக்காரர்களை, அல்லது நம்ம நம்பி நமக்கு துரோகம் விளைவித்த, நம்மை கழுத்தறுத்த, நம்பி நம்மை ஏமாற்றிய, காட்டி கொடுத்த எத்தனையோ நபர்கள், தொழில் ரீதியா, உடல் ரீதியா, மன ரீதியா, உறவு ரீதியா, அல்லது நட்பு ரீதியா எத்தனையோ விதத்துல எத்தனையோ நபர்களை அன்றாட நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்களெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரே. இந்த தவக்காலம் அதற்கான ஒரு காலம். போனது போகட்டும். அன்பு செய்வோம், அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வோம். நாமும் நம் தேவன் நிறைவுள்ளவராக இருப்பது போல முழுமையாக அவர் அந்த இறைவனுக்குரிய தன்மை கொண்டவராக இருப்பதால் தான் அந்த நிறைவு. நாம் மனித சுபாவத்தில் வாழ்ந்தாலும் அந்த இறைவனைப் போல யதார்த்தமாக அல்லது மன்னிக்கக்கூடிய, மறக்கக்கூடிய, மீண்டும் சுமூகமான உறவோடு சிரித்து பேசி மகிழக்கூடிய உறவாக வாழ பழகி பார்ப்போம். கண்டிப்பாக மனமாற்றம் அடைவார்கள். இதோ கொடுத்து பார்ப்போம், அன்பை கொடுத்து பார்ப்போம். கண்டிப்பாக அவர்கள் நம்மை அன்பு செய்வார்கள். விரோதியாக, துரோகியாக, எதிரியாக பார்க்காமல் சகோதரனாக, சகோதரியாக, உடன்பிறப்பாக பார்ப்போம். நீர் நல்லவர், நீ நிறைவுள்ளவர், நாங்களும் நிறைவுள்ளவராக வாழ வேண்டும். உம்மை போன்று நாங்களும் முழுமையாய் பின்பற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள், பகைவர்கள், மறக்க முடியாத நபர்கள், மன்னிக்க முடியாத நபர்கள், எத்தனையோ பேர். அவரையெல்லாம் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை இன்னும் நாங்கள் புரிஞ்சுக்க முடியல. வெறுப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் சந்தேகம், எப்போ பார்த்தாலும் நக்கல், எப்போ பார்த்தாலும் கலாய்க்கிறது, எப்போ பார்த்தாலும் மதிப்பு குறைவாக பேசுவது, எப்போ பார்த்தாலும் தரைக்குறைவாக பேசுவது, அசிங்கப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, நான் வேருக்கு முன்னால் தான் இல்லாத பொல்லாத பேசுவது. அப்பா, இவர்களெல்லாம் நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுக்க முடியாது. தாயே, அம்மா, இந்த நாளில் விசேஷமா நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பரிந்து பேசுங்கம்மா. என் குடும்பத்தில் நீண்ட நாள் நோய் வாய்ப்பட்டால் மருத்துவமனையில் அல்லது இன்னும் மருத்துவமனைக்கு போனால்
காசு செலவாகும், அறுவை சிகிச்சை செய்ய சொல்லுவாங்க, அங்கே ஏதோ அங்கே போ இங்கே போன்னு சொல்லுவாங்க, ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க என்று பயந்து உண்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் தாய் பார்த்துக் கொள்வார். ஏதோ நான் நம்பி இருக்கக்கூடிய கடவுள் தேவன் என்னை பார்த்துக் கொள்வார் என்று எத்தனையோ பேர் மருந்து மாத்திரை எடுக்காம கூட உம்மிடம் செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களையெல்லாம் இந்த நாடில் என்னை தொட்டு குணமாக்கி அவர்களை ஒரு நாள் நம்முடைய ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு சாட்சியாக வரவழைக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.